மீன ராசி என்பது மோட்ச ராசி. அந்த இடத்துல புதன் பகவான் நீசமாகிறார். குரு பகவான், புதன் பகவான், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் அங்க உச்சம் நீசம் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அப்ப இந்த அமைப்பு நல்ல ஒரு ஸ்தானம். ஏன்னா குரு புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே புதன் பகவான் இந்த மீனராசிக்காரங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் நீசம் ஆகிட்டா நீங்க பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு படிப்பு இல்லையா, வேலை இல்லையா, தொழில் இல்லையா, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்க தான் கலெக்டர் ஆகக்கூடிய யோகம். உங்களுக்கு தான் ஆளுமை திறன் அதிகம். ஏன்னா அந்த இடத்துல நேருக்கு நேர் புதன் பார்வை உங்களுடைய சார்ஜ் ஆக்கிக்கும், உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப வலிமையாக்கிக்கும். புதனுடைய அமைப்பை ரொம்ப ஆக்டிவ் ஆக்கி கொடுத்துரும். அப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த மாத பலனும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு அற்புத பலனும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடம், 12னா என்ன, ஒரு இடம் மாற்றம். வீடு மாற்ற முடியல, எப்போ பாரு நான் ஒரு வாடகைக்கு அட்வான்ஸு கூட கொடுத்தாச்சு, ஆனால் என்னால் வீடு மாற்ற முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக மாற்றிடுவீங்க. அடுத்தது வீடு எனக்கு செட் ஆகலை, எனக்கு வசதியாக கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைச்சிடும். வெளிநாட்டு அமைப்பு இந்த மாதத்தில் கிடைச்சிடும். ஒருத்தர்கிட்ட இருந்து வராத பணம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். மீட்க முடியாத பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மருத்துவ செலவுலேருந்து இந்த மாதம் நீங்கள் தப்பிப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய இப்போ உங்கள் வீட்டில் மார்பிள் இருக்குது, கிரானைட் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதம் 2வது மாதம், ஒரு மாதத்தில் 2வது மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் அதோடைய நாட்கள் 2 நாட்கள் லீஃப் வருடம் சொல்லுவாங்க, அதை வந்து கம்மியாகுது 2 நாட்கள். அப்போது ரொட்டீனான விஷயம் அங்கே இல்லாத போது நீங்கள் இந்த மாதத்தில் நடக்கிற உங்களுடைய இடத்துல பார்த்து கால் வைங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ். அது மட்டும் தாண்டிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதாம் பிசின் வாங்கி ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் அதில் கலந்து கொடுங்க. நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும். மறதித்தன்மை வரவே வராது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது ஒரு அற்புத ஒரு மருந்து தான். அது வசிய மருந்தும் கூட. எல்லாரும் வந்து சர்பத்தில் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வசிய மருந்து. எப்படி இது வசிய மருந்தாக உருவாக்கிக்கணும் அப்படின்னா, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதாம் பிசினை பொடிச்சு பவுடராக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு பிஞ்சு போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அற்புத பலனும் மறதித்தன்மை இல்லாமையும் நல்ல வசீகரமும் உண்டாகும் இந்த ராசி நேயர்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ராசிக்கும் நம்ம டோட்டலாக பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் விரிவாக அவங்களுக்கு சில பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் மறந்தோமோ, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பரிகாரங்கள் நிறைய வகுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு மாதத்தையும் நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாத பலன்கள் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.